Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CW3551 டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி சப்ஜெக்டில் யூனிட் 5ல் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் SSL பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நான் முன்னாடி இந்த ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். யூனிட் 1, 2, 3, 4, 5லையுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே ஈஸியான தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட் தான். கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு சைட் எடிட்டிங் புரிஞ்சுட்டா போதும், நீங்க வந்ததே தான் வரும். நீங்க அதை வச்சே நீங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை வச்சு எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இப்பயுமே உங்களுக்கு வந்து தியரி சப்ஜெக்ட்னால தான் உங்களுக்கு நான் இவ்வளோ நோட்ஸ் கொடுத்துருக்கிறதே. பட் உங்களுக்கு கான்செப்டாக தான் சொல்லித்தரேன். ஜஸ்ட் அதை அப்சர்வ் பண்ணிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை வச்சே நீங்க எழுதிடலாம். ஓகே, ஸோ வெப் செக்யூரிட்டியை பத்தி தான் இந்த யூனிட்லேயே பார்த்துட்டு இருக்கோம். அதுல நெக்ஸ்ட் டாபிக் அப்படின்னா SSL. ஓகேவா? அதுக்கு ஃபுல் ஃபார்ம் செக்யூர் சாக்கெட் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது என்ன அப்படின்னா வெப் ப்ரௌசருக்கு இடையிலையும் சர்வருக்கு இடையிலையும் ஒரு ப்ரொடெக்ஷனை மேக் பண்றதுக்காக இருக்கிறது தான் இந்த செக்யூர் சாக்கெட் லேயரோட வேலை. அது என்ன வெப் ப்ரௌசர், அது என்ன சர்வர், அது ரெண்டுக்கும் முதல்ல உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும்ல. கரெக்ட் தானே? ஸோ வெப் ப்ரௌசர் அப்படின்றது நம்ம ப்ரௌசிங் பண்றோம்ல, குரோம், கூகுள் எல்லாம் நம்ம சர்ச் பண்றோம் பாத்தீங்களா, அந்த சர்ச்சிங் விஷயம். ஓகேவா? சர்வர் அப்படின்றது நம்ம சர்ச் பண்ற டேட்டாவெல்லாம் ஒரு இடத்துல கொண்டு போய் பின்னாடி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதுதான் சர்வர். ஓகேவா? ஸோ இது ரெண்டுக்கும் இடையில நம்ம சர்ச் பண்ற டேட்டாவெல்லாம் சர்வர்ல ஸ்டோர் பண்றத அப்படியே ஸ்டோர் பண்ணா ஒரு ஹேக்கரால நம்ம என்ன பண்ணிருக்கோன்றத ஈஸியா எடுத்துக்க முடியும் நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம். ஸோ அதை செக்யூரா எப்படி பாத்துக்கிறதுன்றதுக்காக நம்ம உருவாக்குன லேயர் தான் இந்த SSL, செக்யூர் சாக்கெட் லேயர் அப்படின்றது. ஸோ இது என்னன்னா இன்டர்நெட் செக்யூரிட்டி புரோட்டோகால். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெயினா நம்ம ப்ரௌசருக்கும் சர்வருக்கும் இடையில கம்யூனிகேஷனை செக்யூர் பண்றதுக்காக ஒரு கிரிப்டோகிராஃபிக்கல் புரோட்டோகால் இது. ஸோ யூசர் ப்ரௌசர்ல ட்ரை பண்ற டேட்டா, பாஸ்வேர்டு, OTP, கார்டு டீடைல்ஸ், இது எல்லாமே சர்வருக்கு போகும்போது அதை ஹேக்கர்ட்ட வந்து பிடிபடாம இருக்கிறதுக்காக நம்ம என்கிரிப்ட் பண்ணி செக்யூரா சென்ட் பண்றது தான் SSL அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரீடபிள் ஃபார்ம்ல இருக்க டேட்டாவை அன்ரீடபிள் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணிட்டு அதை கொண்டு போய் சர்வர்ல ஸ்டோர் பண்றது. ஓகேவா? இது என்ன ஆச்சு அப்படின்னா இது புரோட்டோகால் 1995ல நெட்ஸ்கேப் தான் கொண்டு வந்தாரு. ஃபர்ஸ்ட் திங் மெயினா பிரைவசிக்காக, கான்ஃபிடென்ஷியாலிட்டியா நம்மளோட டேட்டாவை செக்யூரா வச்சுக்கிறதுக்காக, தென் ஆத்தென்டிகேஷனுக்காக சர்வரை ரியலா இருக்கிற சர்வர் தானா சைட்டை வெரிஃபை பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ற சைட் வந்து கரெக்டான சைட் தானா அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாத்துக்கிறதுக்கு, தென் டேட்டா இன்டெகிரிட்டி, டேட்டா மிடில் எதுவும் சேஞ்ச் ஆகக்கூடாது, அது கரெக்டா சேஞ்ச் ஆகாம வந்திருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக. ஓகே, ஸோ வெப்சைட் வந்து மோஸ்ட்லி SSL-ம் யூஸ் பண்ணும், TLS-ம் யூஸ் பண்ணும். ஓகேவா? TLS அப்படின்றது ஒரு மாடர்ன் வெர்ஷன் தான். டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி அப்படின்றது SSL-ஓட மாடர்ன் இப்ப இருக்க இதுல யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த மெயின் திங். ஓகே, ஸோ SSL வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டேட்டாவை ப்ரௌசர்ல இருந்து சர்வருக்கு போறப்ப என்கிரிப்டடா சேஃபா போயிருக்கா, அதாவது ஈஸ் டிராப்பர், அதாவது அன்வான்டட் பர்சன்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, தேர்ட் பர்சன், அவங்க கிட்ட இருந்து சேஃபா நம்மளோட டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோமான்றதுக்காக ஒர்க் பண்ற லேயர். தென் எதுக்காக, ஹவு டஸ் SSL ஒர்க் அப்படின்றது தான் இவ்வளவு நேரம் பாக்குறது. ஃபர்ஸ்ட் திங் என்கிரிப்ஷன் தான். ஓகேவா? டேட்டா ப்ரௌசர்ல டைப் பண்ணா அது என்கிரிப்டட் ஃபார்ம்ல கன்வெர்ட் ஆகும். ஹேக்கர் வந்து இன்டரப்ட் பண்ணி பாக்குறப்பயும் அந்த டேட்டாவை ரீட் பண்ண முடியாது. ஓகே, பிளைன் டெக்ஸ்டா இருந்தா ஈஸியா ஹேக்கர் ரீட் பண்ணிடலாம். பட் இதை நம்ம வந்து என்கிரிப்ட் பண்ணி பண்றதுனால ரீட் பண்ண முடியாது. செகண்ட் ஒன் ஆத்தென்டிகேஷன். ஓகேவா? ஆத்தென்டிகேஷன் என்ன அப்படின்னா கிளையண்ட்டும் சர்வரும் அலோ பாக்கெட் எக்ஸ்சேஞ்ச் பண்றது. தட் மீன்ஸ் நான் தான் வந்து உங்களுடைய கிளையண்ட், நீங்க தான் என்னோட சர்வர், நான் தான் உங்களோட சர்வர்னு ரெண்டு பேருக்கு இடையில ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிறது. அப்பதான் இவங்க ரியல் சர்வரா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். தேர்ட் ஒன் டேட்டா இன்டெகிரிட்டி. தட் மீன்ஸ் நம்ம டிராவல் பண்ற டைம்ல அந்த சென்டர் கிட்ட இருந்து ரிசீவருக்கு போற டைம்ல நம்மளுடைய டேட்டாவை யாரும் சேஞ்ச் பண்ணாத மாதிரி பாத்துக்கணும். ஓகேவா? அதுக்கு மேக் புரோட்டோகால் யூஸ் பண்ணுவாங்க, மெசேஜ் ஆத்தென்டிகேஷன் கோடுன்னு. ஓகே, தென் why is SSL is important? எதுக்காக இந்த SSL வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்மளோட பாஸ்வேர்ட்ஸ், கிரெடிட் கார்டு டீடைல்ஸ், பர்சனல் டேட்டா, ஃபேக் வெப்சைட்ஸ்ல இருந்து, மிடில் மேன் அட்டாக்ல இருந்து, இது எல்லாத்துல இருந்து என்ன பண்ணுது இந்த செக்யூர் சாக்கெட் லேயர் நம்மள ப்ரொடெக்ட் பண்ணி பாத்துக்குது. ஸோ SSL இல்லாம HTTP சைட்ஸ்ல யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாம் பிளைனா போகும். ஸோ SSL இருக்கிறனால தான் அதை என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ரௌசிங் பண்ற நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே செக்யூரா என்கிரிப்ஷன் ஃபார்மேட்ல சர்வர்ல போய் சேவ் ஆகுது. ஓகேவா? இதனால தான் SSL வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, காமனா ஏன் இம்பார்ட்டன்ட்னு சொல்றாங்கன்றதுக்கு. தென்
நெக்ஸ்ட் எஸ்எஸ்எல்லோட ப்ரோட்டோகால்ஸ்லாம் என்ன அப்படின்றது தான் இங்கே பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 4 மெயின் ப்ரோட்டோகால் இருக்குது. எஸ்எஸ்எல் ரெக்கார்ட் ப்ரோட்டோகால் ஒன்று, தென் ஹேண்ட்ஷேக் ப்ரோட்டோகால் ஒன்று, சேஞ்ச் சைஃபர் ஸ்பேஸ் ப்ரோட்டோகால் ஒன்று, தென் அலாட் ப்ரோட்டோகால் ஒன்று. ஓகேவா? அதுக்கான டயக்ராம் தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போமா? எஸ்எஸ்எல் ரெக்கார்ட் ப்ரோட்டோகால் அப்படின்னா என்னன்னா, டேட்டா ஃப்ராக்மெண்ட் பண்ணா கம்ப்ரஸ் பண்ண என்கிரிப்ட் பண்ணலாம் நம்ம யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த ப்ரோட்டோகால் தான் இந்த எஸ்எஸ்எல் ரெக்கார்ட் ப்ரோட்டோகால் அப்படின்றது. தட் மீன்ஸ் நம்ம பெற்ற இருக்க பெரிய டேட்டாவை குட்டி குட்டியாக கம்ப்ரஸ் பண்ணி சைஸை குறைச்சி என்கிரிப்ட் பண்ணி நம்ம ஆட் பண்ணுறது. ஸோ மெசேஜ் ஆத்தென்டிகேஷன் கோட் மேக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேக்கை ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒவ்வொரு டேட்டா பேக்கெட்டுக்குமே கொடுக்கும். தட் மீன்ஸ் ஒரு டேட்டா பேக்கெட் இருக்குன்னா அதுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கறது. இந்த நம்பர் வந்து இது வச்சுக்கோ, இதுதான் அதோடைய ஆத்தென்டிகேஷன் கோடு, இதை வந்து ரிசீவர்கிட்ட கொடுத்துட்டு இது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அவனை அலோவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுக்கறது. அதை ஹெட்டரில் அட்டாச் பண்ணிடும். டேட்டாவை செக்யூராக பாக்கெட்டாக மாற்றுறதுக்கு பேர் தான் இந்த எஸ்எஸ்எல் ரெக்கார்ட் ப்ரோட்டோகாலோட வேலை. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட டேட்டாஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஹெட்டரில் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் டேட்டா இருக்கும். ஃப்ராக்மெண்ட்ஸ் குட்டி குட்டி பார்ட்டாக பிரிச்சிடும். ஒவ்வொரு பார்ட்டுக்கும் தனித்தனியாக ஃப்ராக்மெண்ட் பண்ணி அதை கம்ப்ரெஷன் சைஸை குறைச்சிட்டு தென் மேக் அட்ரஸ், அதுக்குன்னு ஒரு மேக் அட்ரஸை ஃபிக்ஸ் பண்ணி டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணிடும். பண்ணதுக்கு அப்புறம் அந்த எஸ்எஸ்எல் ஹெட்டர்ல ஆட் பண்ணிடும். ஸோ ஆட் பண்ணா இவங்க தான் இவங்க அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக செய்யறது. இதுதான் எஸ்எஸ்எல் ரெக்கார்ட். எப்படி தியரியோ அது மாதிரி தான் டயக்ராமும் உங்களுக்கு இருக்கும். செகண்ட் ஒன் ஹேண்ட்ஷேக் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஹேண்ட்ஷேக் ப்ரோட்டோகால் அப்படின்றது ஒரு செஷனை, ஒரு கம்யூனிகேஷன் செஷனை ஆரம்பிக்கிறதுக்கு பேர். ஒரு கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் இடையில ஒரு ஆத்தென்டிகேஷன் இவங்க தானான்னு செக் பண்றதுக்காக ஹேண்ட்ஷேக் எதுக்காக பண்றோம்? ஹலோ ஹாய் அப்படின்னு 2 பேர் ஹேண்ட்ஷேக் பண்ணிருக்கோம்னா நம்ம 2 பேரை அறிமுகப்படுத்திக்கிறதுக்காக. அதுதான் இந்த ஹேண்ட்ஷேக் ப்ரோட்டோகாலோட வேலையுமே. ஓகேவா? நான் தான் உங்களுடைய கிளைண்ட், நீ தான் என்னோட சர்வர்னு 2 பேரும் அறிமுகப்படுத்திக்குவாங்க. அதுக்கு தான் ஹேண்ட்ஷேக் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல 4 ஃபேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பாத்தீங்க அப்படின்னா கிளைண்ட் ஹலோ சொல்லுவாங்க, சர்வரும் ஹலோ சொல்லுவாங்க. 2 பேரும் ஹலோ ஹாய் சொல்லிக்கிறதுக்கு பேரு தான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ். செகண்ட் ஃபேஸ் பாத்தீங்கன்னா சர்வரோட சர்டிபிகேட், சர்வரோட கீ எக்ஸ்சேஞ்ச். சர்வர் வந்து இதான் என்னோட சர்டிபிகேட், நான் தான் உன்னோட ஒரிஜினல் சர்வர், இது என்னோட கீ, இதை வச்சு நீ என்கிட்ட ஒரு பேக்கெட் ஆஃப் டேட்டாவை அனுப்பலாம் அப்படின்னு கொடுத்துறது. தேர்ட் ஃபேஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளைண்ட் ரிப்ளை பண்ணுவாங்க சர்வருக்கு பை கிளைண்டோட சர்டிபிகேட்டையும் கிளைண்டோட கீயையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஃபைனலா சேஞ்ச் பண்ண சைஃபர் பிளஸ் ஹேண்ட்ஷேக் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். நான் தான் உங்களுக்கு, நீ தான் எங்களுக்கு அப்படின்ற அந்த கிளைண்ட் சர்வருக்கு இடையில உள்ள விஷயங்கள் கம்ப்ளீட் ஆயிடும். இதுதான் எஸ்எஸ்எல் ஹேண்ட்ஷேக் ப்ரோட்டோகால் அப்படின்றது. ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்கேன். கிளைண்ட் சர்வர் ஃபர்ஸ்ட் வந்து கிளைண்ட் ஹலோ சொல்லும், சர்வர் ஹலோ சொல்லும். இது வந்து எஸ்டாப்ளிஷ் கனெக்ஷன் phase 1. அடுத்து phase 2ல வந்து சர்வர் வந்து அதோட சர்டிபிகேட்டையும் கீயையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும், அது சர்வர் ஆத்தென்டிகேஷன். அடுத்து கிளைண்ட் அதோட சர்டிபிகேட்டையும் கீ எக்ஸ்சேஞ்ச் பண்ணும், அது கிளைண்ட் ஆத்தென்டிகேஷன். ஃபோர்த் 2 பேருமே ஹேண்ட்ஷேக் மியூச்சுவலா பண்ணிடுவாங்க. ஓகேவா? இது ஹேண்ட்ஷேக் ப்ரோட்டோகால். தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் சைஃபர் ஸ்பெக் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. சேஞ்ச் சைஃபர் ஸ்பெக் ப்ரோட்டோகால் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது, பெண்டிங் ஸ்டேட். ஓகேவா? கரண்ட் ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணும். இப்ப இருக்க ஸ்டேட்டை அடுத்த ஸ்டேட் கன்வெர்ட் பண்றது, கரண்ட் ஸ்டேட்டை அடுத்து பெண்டிங் ஸ்டேட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு பேரு பைட்ஸை சேஞ்ச் பண்றது தான் இந்த சேஞ்ச் சைஃபர் ஸ்பெக் ப்ரோட்டோகால் அப்படின்றது. லாஸ்டா ஆல்டர் ப்ரோட்டோகால். ஆல்டர் ப்ரோட்டோகால் அப்படின்னா இப்போ ஒரு தப்பான சர்டிபிகேட், இது தேவையில்லாம எக்ஸ்பயர் ஆன சர்டிபிகேட், இதோட வேலிடிட்டி முடிஞ்சு போச்சு அப்படின்னா இதெல்லாம் தப்பு, இவங்க வந்து கரெக்டான யூசர் இல்ல அப்படின்றத செக்யூர் சர்க்கியூட் லேயர் மூலியமா நமக்கு அலாட் பண்றது தான் இந்த அலாட் ப்ரோட்டோகாலோட வேலை. ஓகேவா? So these are the main 4 types of protocol used in the SSL. ஓகே, இது SSL யூஸ் பண்ற மெயின் 4 ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னா இதுதான். அந்த வார்னிங் கொடுக்கறது தான் இந்த இதோட வேலை. இதுல நிறைய வெர்ஷன்ஸ்லாம் இருக்கு. நமக்கு வந்து இந்த ப்ரோட்டோகால்ஸ்ல நிறைய வெர்ஷன்ஸ்லாம் இருக்கு. வெர்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே SSL 1, SSL 2, இது வந்து 1 வந்து நெவர் ரிலீஸ், எப்பவுமே வரல. 2 வந்து 1995ல, 3 1996ல, 4 வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு TLS 1 வந்து 1999ல வந்துச்சு, TLS இது வந்து 2018ல வந்துச்சு. அதுதான் லேட்டஸ்டா நம்ம ஃபாஸ்டா யூஸ் பண்ற விஷயம். ஓகே, ஸோ இது எல்லாத்துக்கும் முன்னாடியும் நம்ம சர்டிஃபிகேட்னு ஒன்று பற்றி பேசணும். SSL சர்டிஃபிகேட் அப்படின்றது அது என்ன அப்படின்னா CA அப்படின்றவங்க தான் அந்த சர்டிஃபிகேட்டை கொடுப்பாங்க. தட் மீன்ஸ் சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி அப்படின்ற பர்சன்ஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா SSL சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணுவாங்க. அது எதுக்காக அப்படின்னா அந்த சர்வர் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் ஒரிஜினல் சர்வர் தான், எந்த ஒரு ஃபேக் டீட்டெயில்ஸும் உங்ககிட்ட இல்லை, ஏதோ ஒரு ராங் ஆக்டிவிட்டிஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு செக் பண்ணி கொடுக்கறதுக்கு பேர் தான் அந்த சர்டிஃபிகேட் அத்தாரிட்டியோட வேலை. அந்த கொடுக்குற சர்டிஃபிகேட்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா
தான் SSL சர்டிஃபிகேட்னு சொல்கிறோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா கரெக்டான பர்சன் தானே ஆத்தென்டிகேஷன் செக் பண்ண, என்கிரிப்ட் பண்ண, இன்டெகிரிட்டி, நான் ரெப்யூடேஷன் இதெல்லாம். ஓகே, ஸோ வெப்சைட்டில் ரியலாக இருக்கிறது சர்டிஃபிகேட் ஆத்தென்டிகேஷனை வெரிஃபை பண்ணிட்டு தான் சர்டிஃபிகேட் கொடுக்கும். ஓகே, அந்த வெப்சைட் ஓகே கரெக்டான வெப்சைட் தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக கொடுக்குறது தான். ஸோ இங்கே என்னெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணும், அதே சேம் என்கிரிப்ஷன், ஆத்தென்டிகேஷன். ஓகேவா, என்கிரிப்ஷன், ஆத்தென்டிகேஷன், இன்டெகிரிட்டி, நான் ரெப்யூடியேஷன், பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபி, செஷன் மேனேஜ்மெண்ட். செஷன் மேனேஜ்மெண்ட்னா அடுத்தடுத்து யார் யார் வரணும் அப்படின்றத கரெக்டாக பேக்கெட் ஆஃப் டேட்டாஸை மூவ் பண்ண வைக்கிறது. அடுத்து சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை ட்ரஸ்ட் சிஏ. ஓகே, இதில் என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் சிங்கிள் டொமைன் சர்டிஃபிகேட், ஒரே ஒரு டொமைனை மட்டும் செக்யூர் பண்ணுறதுக்காக இருக்கிறது. அடுத்து வைல்ட் கார்டு SSL, இது என்னன்னா நிறைய சப் டொமைன்ஸ் அதுக்குள்ளே இருக்கிறது. இப்போ எப்படின்னா examples.com இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம தனித்தனியாக டொமைன்ஸ் நேம் எல்லாம் நம்ம படிச்சிருப்போம்ல, நிறைய சப் டொமைன்ஸ் கொடுக்கறது வந்து வைல்ட் கார்டு SSL அப்படின்னுவாங்க. அடுத்து மல்டி டொமைன் SSL. மல்டி டொமைன் SSL அப்படின்னா நிறைய டொமைன்ஸ் மல்டிபிள் வெப்சைட்ஸை சிங்கிளாக கிரியேட் பண்ணி அதுலேருந்து கொடுக்கறது இந்த சர்டிஃபிகேட்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் வேலிடேஷன் லெவல். நம்ம சர்டிஃபிகேட்டோட வேலிடேஷன் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் டொமைன் வேலிடேஷன். டொமைன் வேலிடேஷன் அப்படின்னா சிம்பிளஸ்டா இதுதான் என்னோட டொமைன் அப்படின்னு நான் கொடுத்து அந்த டொமைன் வேலிடேட் பண்றது. அடுத்து ஆர்கனைசேஷன் வேலிடேஷன், கரெக்டான யூசர்ஸ் தான் யூஸ் பண்றாங்களான்னு அந்த ஆர்கனைசேஷனை பத்தி வெரிஃபிகேஷன் பண்றது. அடுத்து எக்ஸ்டெண்டட் வேரிஃபிகேஷன். எக்ஸ்டெண்டட் வேலிடேஷன் அப்படின்னா கிரீன் பார் லெவல் ஹையஸ்ட் செக்யூரிட்டிக்கு தான் இந்த எக்ஸ்டெண்டட் வேலிடேஷன். அதாவது ரொம்ப முக்கியமான ஆர்கனைசேஷன், இருக்கிறதுலே பெரிய ஆர்கனைசேஷன், அவங்களுக்கு நம்ம ட்ரஸ்ட் வர்த்தியா நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுக்கணும், ரொம்ப செக்யூரா அவங்களோட வெப்சைட்டை பார்த்துக்கணும் அப்படின்னா அதுக்காக இருக்கிற அதாவது இருக்கிறதுல ஹை பவர் அப்படின்றது தான் எக்ஸ்டெண்டட் வேலிடேஷன். ஓகேவா, ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் 3 டைப்ஸ் ஆஃப் வேலிடேஷன் லெவல். ஸோ SSL பார்த்தாச்சு, இதை பற்றி தான் நம்ம பார்த்துருக்கோம். அதில் இருக்க TLS அப்படின்றது நெக்ஸ்ட். ஓகேவா, TLS அப்படின்றது அதுல இருந்து அடுத்த வெர்ஷன் தான் டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோகால் அப்படின்றது. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட், நீங்கள் சைட் ஹெட்டிங் வரையும் படிச்சுக்கிட்டாலே போதும். ஓகேவா, ரொம்பலாம் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுலாம் படிக்க வேணாம். என்னன்னு இந்த கதையை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த கொஸ்டினை நீட்டாக எழுதி மார்க் பண்ணணும். நீங்கள் வந்து SSL அப்படின்னு ஒரு வேர்ட் பார்த்தாலே போதும், இது அப்படியே அழகாக எல்லா ஹெட்டிங்கையும் போட்டு நீங்கள் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணி எழுதிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். மறந்துனா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.